ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்டுக்கு கோயம்புத்தூர் வரையும் கிளம்பிருந்தோங்க. அப்படி நாங்க போற வழியில எல்லாருக்குமே லைட்டா வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி ஏதாச்சும் நல்ல கடையா பார்த்து வயிற்று ஃபுல்லாக்கிடும்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு நாங்க வந்த கடை தான் பிஸ்மி ஹோட்டல். நான் வந்த நேரமா ஒன்றுமோ தெரியல, எல்லாமே அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா சிக்கன் ரைஸ் அடி நடிச்சிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா புரோட்டா வீசுன்னு வச்சிட்டு இருக்காங்க. சாயந்தரம் ஆனா இவங்கள்ட்ட ஷவர்மாவும் கிடைக்கும். கோழி 65 கிராம் கணக்குல தானே வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க, ஆனா இங்க கிலோ கணக்குல வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க கோழி 65 ரேட் ரொம்ப கம்மி. 100 கிராம் 30 ரூபா, ஒரு கிலோ வெறும் 300 ரூபா தான். எங்க ஊரெல்லாம் கறிக்கடையில சிக்கன் வாங்கினாலே ஒரு கிலோ 300 ரூபா. ஊர்ல சிக்கனோட ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். கடவுள போனப்பதான் நம்ம உட்கார டேபிள்ல ஒருத்தர் வெளுத்து கட்டிட்டு உட்காந்து, அது வேற யாரும் இல்ல, எங்க அமிதாப் பச்சன். எங்களுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டு இலைய முடிட்டாரு. நாங்க உட்காரத பார்த்துட்டு அவரும் இலைய திறந்துட்டு திரும்பி உட்காந்துட்டாரு. சிக்கன் ரைஸ் 2, சிக்கன் நூடுல்ஸ் 2 சொல்லி ஒரு 200 கிராம் கோழி 65 சொல்லி கோழி 65 எடுத்து ஒரு அழுத்துனா சும்மா பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த கடை தெரிச்சு துவாக்குடியில இருக்கு, மறக்காம போயிட்டு போய் பாருங்க. நம்ம வண்டியை நிறுத்துற மாதிரி வாசல்ல ஒரு பேரிகார்டு வச்சிருப்பாங்க, அங்க கரெக்டா வண்டியை நிறுத்திட்டு உள்ள போய் அழகா சாப்பிட்டு அழகா வெளில வந்து அப்புறம் நம்ம சிக்கன் ரைஸ் பாத்தியும் நூடுல்ஸ் பாத்தியும் வச்சு ரெண்டுத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒன்னா சேர்த்து வாயில வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு தனி டேஸ்ட்டை கொடுத்து சும்மா வெறித்தனமா இருந்துச்சு. அப்புறம் கையை கழுவிட்டு கோயம்புத்தூர் பயணத்தை தொடங்கியாச்சு.